அனைவருக்கும் வணக்கம். ஏடிபிஎன்ஸிலிருந்து உங்கள் பிரகா. முதல்ல உங்க எல்லாருக்கும் 78வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். மேலும் இந்த மாதம் நமது தேசிய கொடியை வடிவமைத்த பிங்களி வெங்கையாவின் 148வது பிறப்பு ஆண்டு விழா கொண்டாட்டங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்ம சுதந்திர தினத்தை நம்ம ரொம்ப முழுமையா தேசப்பற்றோட எல்லாரும் வீட்லயும் இப்ப இந்த ஹர் கர் திரங்கானால கொண்டாடுறதோ இல்லை கொடியேற்றுறதோ மிக்க மகிழ்ச்சி. அது சம்பந்தமா நான் ஒரு கருத்தை இங்க பதிவிடலாம்னு இந்த பதிவு. நம்ம கொடியை ஏத்திட்டோ இல்ல அந்த 4-5 நாட்கள் கொடியை ஏற்றி கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் நமது தேசிய கொடி கிழிந்து போனாலோ பழுதடைந்தாலோ அதை எப்படி அப்புறப்படுத்துறது அப்படிங்கிறது தெரியாமையோ இல்ல அதற்கு நேரம் இல்லாமையோ நம்ம அதை தெருவுலையோ இல்ல வேற எங்கேயோ ஒழிகிறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோ இந்த பதிவில் அதை எப்படி அப்புறப்படுத்தலாம் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இந்தியாவின் கொடி குறியீட்டு சட்டம் 2002 நம்ம தேசிய கொடியை எப்படி பயன்படுத்தணும், எப்படி ப்ராப்பரா டிஸ்போஸ் பண்ணணும், அப்புறப்படுத்தணுங்கிறதெல்லாம் பத்தி பேசுது. அது 2021 2022 கூட அதை அமன் பண்ணப்பட்டிருக்கிறது. இதுல பாத்தீங்கன்னா முதல்ல தேசிய கொடியை முழுமையாகவும் தனியாகவும் அதை அப்புறப்படுத்த வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பண்றது கூடாது. முழுமையா கொடியை எடுத்து அப்புறப்படுத்தணும், தனியா பண்ணணும். அதுக்கு 2 வழிமுறைகளை அது சொல்லியிருக்கு. ஒன்னு புதைத்தல் மற்றும் ஒன்று எரித்தல். நமக்கும் அதே தான். சோ புதைத்தல், அப்புறம் புதைக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல சேதமான தேசிய கொடிகளையே நம்ம சேகரித்து வச்சுக்கிட்டு, ஒரு கொடி இல்லாம நிறைய கொடியை கூட சேகரித்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு சரியான மரப்பெட்டி ஒன்று வேணும். அந்த சின்ன மரப்பெட்டியா இருந்தா கூட நமது தேசிய கொடியை மடித்து உட்புறமாக மடித்து, அசோக சக்கரமும் இந்த வெள்ளை நிறமும் வெளியே தெரிவுனாக பச்சையும் காவியும் உட்புறமாக மடித்து பக்கவாட்டில் மடித்து வைத்து அந்த மரப்பெட்டிக்குள்ள வச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்த இடத்துல தனிமையா போய் ஒரு கொஞ்சம் ஆழமா, அதாவது ரொம்ப மேலோட்டமா புதைக்காம கொஞ்சம் ஆழமா தோண்டி அந்த மரப்பெட்டியை வச்சுட்டு அதை புதைச்சிருங்க. அது மாதிரி பண்றப்போ ஒரு நிமிடம் ஒரு மௌனம் அஞ்சலி செலுத்தலாம். இல்லை ஒரு சல்யூட்டோ ஏதோ பண்ணிட்டு நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு வந்துடலாம். இது ஒரு வழிமுறை. 2வது வழிமுறை எரித்தல். எரிக்கிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா மறுபடியும் ஒரு தனியான ஒரு இடம் தேர்வு செய்யுங்க. அந்த இடத்த முதல்ல கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கிங்க. மறுபடியும் அதுக்கான தீ மூட்டுறதுக்கு தேவையான பொருட்களை வச்சு அதை ஃபர்ஸ்ட் தீயை ஒழுங்கா மூட்டிட்டு, அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நமது தேசிய கொடியை மடித்து ரெடியாக வச்சுக்கிங்க. அந்த கிழிந்த சேதமான தேசிய கொடிகளை அதை எடுத்து அந்த தீஜ்வாலையின் நடுவில் வைக்க வேண்டும். 1-2 வச்சுட்டு அது முழுமையா எரியுதான்னு நீங்க பார்த்துட்டு அதை இது பண்ணலாம். இதுல 2 விஷயம் நீங்க கவனிக்கணும். இந்த கொடியை ஓரமா கொளுத்திட்டு அப்புறமேல அந்த தீயில போடுறது அது சட்டப்படி குற்றம். அதே மாதிரி கொடியை மடிக்காம எரிக்கிறதும் குற்றம். கொடியை மடிச்சு பொறுமையா வச்சு அதுக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு அமைதியா வந்துருங்க. ஸோ இந்த பதிவு ரொம்ப உபயோகமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். நமது தேசிய கொடியை ரொம்ப மரியாதையாகவும் பற்றுடனும் அப்புறப்படுத்த இது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும். மேலும் இதை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது தெரியட்டும், எப்படி சரியான முறையில் நமது தேசிய கொடியை அப்புறப்படுத்த வேண்டும்னு. ஜெய்ஹிந்த். நன்றி.